Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 17. Indefinite past experience use. கால வரையறையற்ற கடந்த கால அனுபவ பயன்பாடு. வாழ்க்கையில நாம எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் அனுபவத்தில் கிடைக்கும் வாழ்க்கை பாடம் தான் மிக பெரிய பொக்கிஷம். மறக்கவும் முடியாது, மறக்கடிக்கப்படவும் முடியாது. இப்படிப்பட்ட கடந்த கால அனுபவங்களை ஆங்கிலத்தில் நாம் வெளிப்படுத்த பயன்படுத்துவதுதான் present perfect tense. மிகச் சரியாக எப்போது நடந்தது, அதாவது அவ்வனுபவம் எப்போது கிடைக்க பெற்றது என்பது தெரிவிக்கப்பட வேண்டியதில்லை. நாம் அந்த அனுபவம் எக்ஸாக்ட்லி எப்போது கிடைத்தது என்று அந்த காலத்தை காட்டுவதில் தான் குறியாக நிற்போமானால் அது ஒரு அனுபவ பகிர்வாக இருக்காது. அப்போது நாம் அங்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம், அதாவது சாதாரணமாக இறந்த காலத்தில் சொல்லிவிடுவோம். ஆனால் அதை அனுபவ பகிர்வாகத்தான் வெளிப்படுத்துகின்றோம் என்னும் போது நாம் பயன்படுத்துவது present perfect tense. யாருடைய அனுபவத்தை பற்றியாவது நம் வினாவாக கேட்கும் போது சாதாரணமாக எவர் என்பதும், அதாவது எப்போவாவது எப்போதாவது என்ற அர்த்தத்திலும், பதிலாக எப்பவுமே இல்லை ஒருபோதும் இல்லை என்று தெரிவிக்க வேண்டுமாயின் never என்பதும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்படலாம். The present perfect tense is used to talk about experiences people have had at some time in their lives. When it happened is not specified. It can be used with ever and never. Example: have you ever? I have never. என்றவாறு பயன்படுத்தப்படும். உதாரணங்கள் பார்ப்போமா? அவள் உலகம் முழுவதும் பயணித்திருக்கிறாள். Did she travel round the world sometime in her life? அதாவது அவளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல அவள் இந்த உலகை சுற்றி பார்த்திருக்கிறாளா? ஆம். Do we know when she did this? No. அவ இது எக்ஸாக்ட்லி எப்ப செய்தா அப்படின்னு எங்களுக்கு தெரியுமா? இல்ல. Is she still alive? அவ இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறாளா? Yes. ஆம். So, is this experience still with her in the present? இந்த அனுபவம் இப்போதும் அவருடன் இருக்கிறதா? பசுமையான நினைவுகளாக. ஆம். What do we say when she is no longer alive, or when we mention a specific pastime? அதாவது
அவர் இப்போது உயிருடன் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அல்லது எங்களுக்கு அது எப்போது எக்ஸாக்ட்லி கடந்த காலத்தில் நடைபெற்றது என்பதை குறிப்பிட்டு காட்ட வேண்டுமாயின் இங்கு நாம் எப்படி சொல்லி இருப்போம்? she traveled அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சாதாரண இறந்த காலத்தில் சொல்லி இருப்போம். ஆனால் இங்கே என்ன சொன்னோம்? அவள் உலகம் முழுவதும் பயணித்திருக்கிறாள் என்று அவளுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஆகையால் present perfect tense பயன்படுத்துவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், சப்ஜெக்ட் அதாவது எழுவாய் ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆக இருந்தால் என்ன உதவி வினைச்சொல் பயன்படுத்துவோம்? very good, has. அப்போ she has traveled all round the world. She has traveled all round the world. Again, she has traveled all round the world. எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. She has traveled all round the world. இதுவே நாம் உலகம் முழுவதும் பயணித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இங்க எழுவா என்ன? நாம். இது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலரா? இல்லவே இல்லை. அது பேசுபவரை குறிக்கிறது. நாம் என்பது பேசுபவர். அப்போ என்ன உதவி வினைச்சொல் பயன்படுத்துவோம்? marvelous, have. ஆகையால் we have traveled all round the world. Again, we have traveled all round the world. மறுபடியும் ஒருக்கா சத்தமா சொல்லி பாருங்க. We have traveled all round the world. நான் ஒரு நிஜமான ஜானையை பார்த்ததே இல்லை. அப்போ இதுவரை படங்களிலும் அல்லது மூவிஸ்லும் தான் பார்த்திருக்கிறேன். அப்போ இது என்னுடைய அனுபவம், பார்த்ததே இல்லை என்பது. இந்த வாக்கியம் ஒரு எதிர்மறை. ஆனாலும் நாம் not பயன்படுத்த போவது இல்லை. மாறாக நெவர் பயன்படுத்தி நேர்மறை வாக்கியமாக, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக சொல்ல போன்றோம். ஏன்? நெவர் என்பது ஒருபோதும் இல்லை என்கின்ற அர்த்தத்தை தன்னிடத்தை கொண்டுள்ளது. ஆகையால் இதை ஆங்கிலத்தில் சொல்லி பார்ப்போமா? யார்? நான், ஐ. ஆதலால் எந்த கவலையுமின்றி have தான் பயன்படுத்துவோம். I have never seen a real elephant. இங்கே ஏன் seen பயன்படுத்தினோம்? பார்த்தல் see, அதனுடைய past participle வடிவம் என்ன? see, so seen. இங்கே elephant எனும்போது அது ஒரு vowel soundல ஆரம்பிக்கின்ற சொல். ஆதலால் an பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இங்கு a பயன்படுத்தியுள்ளோம். எதனால்? very good. a என்பதற்கு பின்னால் நாம் elephant பயன்படுத்தவில்லை. a real elephant, நிஜமான யானை என்று பயன்படுத்தினோம். இப்போ வாக்கியத்தை மறுமுறை சொல்லி பார்ப்போம். I have never seen a real elephant. Again, I have never seen a real elephant. எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. I have never seen a real elephant. இந்த வாக்கியத்தை எப்போ பதிலாக சொல்லி இருக்க முடியும்? யாராவது நம்மிடம் எப்பவாவது ஒரு நிஜ ஜானையை, அதாவது நிஜமான ஜானையை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு வினாவாக வினவும் போது, அப்போ இந்த வினாவை ஆங்கிலத்தில் எவ்வாறு கேட்கலாம்? எல்லாருக்குமே தெரியும், வினா என்னும் போது நாம் உதவி வினை சொல்லை முன்னாடி கொண்டே போடணும். அப்போ இங்க உதவி வினை சொல் என்ன? have. நீங்க very good. have you எப்போவாவது ever, have you ever seen a real elephant? Have you ever seen a real elephant? Have you ever seen a real elephant? Again, have you ever seen a real elephant? செல்வன் நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லை. அப்போ அவர் அங்கு இவ்வளவு காலமா வரவே இல்லை. இது எப்படி நாம ஆங்கிலத்துல சொல்லலாம்?
செல்வன் யாரோ ஒருவரை பற்றி நாம் பேசுகின்றோம். அதனால் தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர். வெரி குட். உங்க எல்லாருக்கும் இப்போ உடனே ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? has என்பது உதவி வினைச்சொல். வந்ததே இல்லை, அதாவது ஒற்று போதுமே வரல. சொல்லி பார்க்கலாமா? செல்வன் has never come to our home. Selvan has never come to our home. Again, Selvan has never come to our home. இதுவே இந்த வாக்கியம் செல்வன் நம்ம வீட்டுக்கு வருகை தந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். இங்கு கம் என்பதற்கு பதிலாக என்ன ஆங்கில சொல் பயன்படுத்தி இருப்போம்? வெரி குட், விசிட். விசிட் என்பதனுடைய past participle வடிவம் என்ன? V3 form verb. visit, visited, visited. ஏன்? அது ஒரு ரெகுலர் verb. Selvan has never visited our home. Selvan has never visited our home. Again, Selvan has never visited our home. இவங்க எல்லாருக்குமே தெரியும் come என்பதுடன் to பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் visited என்று சொல்லும் போது to பயன்படுத்தவில்லை. எதனால்? come என்பது செயற்படுபொருள் குன்றிய வினை. ஆதலால் அதற்கு பின்னே செயற்படுபொருளை நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாது. ஆனால் விசிட் என்பது செயற்படுபொருள் குன்றா வினை, a transitive verb. அதனுடன் நேரடியாக செயற்படுபொருளை பயன்படுத்த முடியும். நாம் அநேக பிரபலமான மனிதர்களை சந்தித்திருக்கிறோம். சந்தித்தல் meet, அதனுடைய past participle வடிவம், அதாவது V3 form verb என்ன? Very good. It is an irregular verb. Meet, met, met. Meet, met, met. நாம் என்பது பேசுபவர். எந்த கவலையுமின்றி have என்பதை உதவி வினைச்சொல்லாக பயன்படுத்தலாம். We have met. அநேக பிரபலமான மனிதர்கள். அநேக, many famous people. We have met many famous people. எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க, வாய் விட்டு சொல்லணும் எல்லாரும். We have met many famous people. Again, we have met many famous people. அவர்கள் கப்பலில் 3 தடவைகள் பயணித்து இருக்கிறார்கள். அப்போ நாம் இங்கு எப்போது என்று எக்ஸாக்ட்லி டைம் சொல்றதுல எங்களோட நாட்டம் இருக்கல்ல, எங்களுடைய நோக்கம் இருக்கல்ல, எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அதாவது அவர்களுக்கு என்ன அனுபவம் உண்டு என்று. தே என்பது பேசப்படுபவர்கள், இருந்தாலும் அது சிங்குலர் அல்ல. நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், சிங்குலர் ஒருமை அல்ல. ஆகவே has என்பது பயன்படுத்தப்பட வேண்டியது இல்லை. அப்போ வழக்கம் போலவே they have traveled on a ship 3 times. They have traveled on a ship 3 times. மறுபடியும் எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. They have traveled on a ship 3 times. அவள் எப்பவாவது வீட்டில் சமைத்திருக்கிறாளா? அவளுடைய அனுபவத்தை பற்றி வினவுகின்றோம். வினா ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கக்கூடிய வினா, அதாவது just no question. உதவி வினை சொல்லி முதலாவதாக போட்டு கேட்க வேண்டும். அவள் என்பது பேசப்படுபவர் third person. Very good, third person singular ஒருமை, singulars. ஆதலா has, singular has. Has she
ever cooked at home? Has she ever cooked at home? Has she ever cooked at home? என் கூட சேர்ந்து சத்தமா கேட்டு பாருங்க. Has she ever cooked at home? Very good. Now, this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு புரிந்திருக்கண்டு செக் பண்ணி பாருங்க. அவன் எப்பவாவது மரத்தில் ஏறி இருக்கிறானா? நான் ஒருபோதும் மாமிசம் சாப்பிடல. அதாவது நான் மாமிசம் சாப்பிட்டதே இல்லை. கீதா கனடாவுக்கு 5 அல்லது 6 தடவைகள் சென்றிருக்கிறாள். எனது நண்பர்கள் இங்கே ஒரு சில தடவைகள் வருகை தந்துள்ளனர். Now, this is the time for you to comment your answers. Don't worry about your mistakes. தப்பு வந்துடுமா, தப்பு பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிக்காங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் செய்யாதீங்க. Because opportunity is the best platform to showcase your abilities, talents, whatever it is. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிடு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.